புடலங்காய் துவரம் பருப்பு இது ரெண்டையும் வச்சு ஒரு கூட்டு செஞ்சு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வைங்க. ரொம்ப நல்லா சாம்பாருக்கெல்லாம் வரது மாதிரி வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு 75% வெந்தாலே போதும். அதுக்கப்புறமா புடலங்காயை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசும் இல்லை, சின்னதும் இல்லை, ஒரு மீடியம் ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் சூடானதுமே கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயும் வேக வச்சுருந்த துவரம் பருப்பையும் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக வைங்க. இது வெந்துட்டு இருக்கும்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், ஜீரகம், ஒரு 2 பூண்டு, 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச மிக்ஸையும் வெந்துட்டு இருக்க புடலங்காய் பருப்பு கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான புடலங்காய் துவரம் பருப்பு கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.